செம்மரம் வெட்டியதாக ஆந்திர போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 15 பேரை விடுதலை செய்ய வேண்டுமென அவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆந்திர மாநிலம் திருப்பதி வனப்பகுதியில் செம்மரம் வெட்டியதாக தமிழகத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்களை அந்த மாநில வனத்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களுள் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை அடுத்த கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த 15 தொழிலாளர்களும் அடங்குவர். கூலி வேலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் செம்மரம் வெட்டியதாக கைதாகியுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுக்கு போதுமான பொருளாதார வசதி அற்ற நிலை இருப்பதால் தான் இதுபோன்ற வேலைகளுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அவர்கள் சிறையில் வாடும் தங்களது உறவினர்களை விடுவிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்கள் வீட்டுக்காரர் தமிழரசன். அவங்க சொந்தமாக நாங்கள் வண்டி வச்சுட்டு இருக்கோம். ஆனால் வாடகைக்கு போகலாம், தூரமாலாம் போக மாட்டாங்க, பக்கத்தில் தான் போவாங்க. சேலம் போயிருக்காங்க, இதுமாரி சென்னை கேஸில் பிடிச்சி போட்டாங்க. நாங்கள் வசதி இல்லாதவங்க. நீங்கள் வசதி இல்லாதவங்க நாங்கள் விவசாயம் செஞ்சாதான் நீங்கள் தான் இருந்தாலும் பார்த்து விருதுமாக எங்கள் வீட்டுக்காரர் வீட்டு கொடுக்கணும். நீங்கள் தான் செய்யணும், உதவி செய்யணும். எங்களுக்கு யாரும் கேட்குறதுக்கு ஆதரவு இல்லை. நீங்கள் தான் மீட்டு தரணும். அவங்கள வேலைக்கு வாங்கி கூப்பிட்டு போனாங்க. என்ன ஆச்சு ஏது ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நேற்று வெள்ளிக்கிழமை தான் இந்த செய்தி கிடச்சிது. அடிக்கிட்டு வந்துட்டு